ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் KFC ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது எப்படி குக்கரில் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது KFC ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் செய்ய ஒரு பவுலில் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு பொடி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மஸ்டர்ட் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியும் ஆரிகானோவும் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தின்றது வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை பவுடரும், ஆரிகானோன்றது ஓமவல்லி அதாவது கற்பூரவள்ளி பவுடரும் எடுத்திருக்கேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் மேக்னேட் பண்ண எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்கின் உள்ளெல்லாம் மசாலா இறங்குற மாதிரி நல்லா அமுத்தி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்கின்னோடு இருக்க சிக்கனில் வந்துட்டு அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் சிக்கன் வாங்கும்போது ஸ்கின்னோடு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாஸ்லாம் சிக்கனோட நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் 2 மணி நேரம் மேக்னேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அவுட்டர் லேயர் சிக்கனோட அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக வரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு, 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை விட உங்களுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ மாவு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் செய்ய எல்லாமே ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போது ஒரு குக்கரில் 600 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுவரை சிக்கனை கோட் பண்ணி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாவில் நல்லா இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. நல்லா பிரட்டின மாவில் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுக்க முட்டையில் ஆட் பண்ணுவோம். இப்போ டிப் பண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாவில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் முட்டையில் கலக்கும் போது உங்கள் கை ஈரமாக இருக்கும். அடிக்கடி டிஷ்யூ இல்லாட்டி டவல் யூஸ் பண்ணி கையை தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவில் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் ஈரம் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. மாவு நல்லா கோட்டாயாச்சு. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது குக்கரில் ஆயில் நல்லா ஹீட் ஆயாச்சு. நம்ம ரெடி பண்ண சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டோன்னே குக்கரில் மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். மூடி 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணோன்னே 5 நிமிஷம் ஆயிலில் விட்டுருங்க. அப்போ தான் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரும். KFC ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைனாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.